டேஸ்டியான அரிசி மாவு புட்டு. அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் பேக்கெட் மாவு தான் எடுத்திருக்கேன். 2 பவுல் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி மொத்தமாக சேர்த்துறாதீங்க. 2 பவுலுக்கு எனக்கு வந்து ஆஃப் கப் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நிதானமாக கலந்து விடுங்க. வாசனைக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. புட்டு மாவு பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது, தண்ணி இல்லாமல் ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. புட்டு மாவை பிடிக்கும் போது கொலக்கட்டை மாதிரி வரணும். அதை அப்படியே உதுத்து விடும் போது உதிர்ந்துடணும். இப்போ சின்ன சின்ன உருண்டைகள் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன உருண்டைகள் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே ஒரு ஜல்லடையில் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜல்லடையில் சேர்த்து நல்லா ஜலிச்சு விட்டதுக்கப்புறம் உருண்டைகளே இல்லாத சாஃப்டான புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஈரப்பதமாக இருக்குது. இந்தளவுக்கு ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சின்ன சின்ன பவுலில் தான் நான் புட்டு வந்து செய்ய போகிறேன். சின்ன சின்ன பவுலில் முதல்ல நெய் சேர்த்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதோட பேஸில் வந்து தேங்காய் பூ சேர்த்துட்டு அது மேலே நான் வந்து புட்டு மாவு சேர்த்துக்கிறேன். புட்டு மாவை லேசாக அழுத்தம் கொடுங்க, ரொம்ப அழுத்தாதீங்க. அதுக்கு மேலே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில் புட்டுவை சேர்த்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நான் அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வந்து மாற்றி எடுத்துக்கிறேன். தேங்காய் பூ வேக வச்சதுனால வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். பனானா சுகர் சேர்த்து தேங்காய் பாலோடு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.